மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கண்டு கொடுத்துருவீங்க. எஸ்டோபி ஸ்டாப் கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பல கோடி லட்சம் கிடைக்கும். ஆனால் இல்லை, நான் தான் ஜெயிக்க. இவங்க தான் நம்ம விளையாடுங்க. நல்ல மீன் ஜாயிண்ட் ஆயிட்டாரா? அவரை கேமுக்குள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அல்ல மீன் 6 மீன் இப்போ என்னென்ன மேட்ச் வருதுன்னு காமிப்பானுங்க. கையில் இருக்கிற போட்டு கொண்டு வந்திருக்குது. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம மூஞ்சி பறிச்சு விட்டுட்டு நான் பறிஞ்சு விட்டுட்டேன். சரி, ஸ்டாப் கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பல கோடி கிடைக்கும். நாங்கள் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் ப்ரோ இப்போலாம் வர லாங் வீடியோ போடுறீங்க? கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. சரி, ரெட் லைட் கிரீன் லைட். ரெட் லைட்டா? அதுக்குள்ளே போட்டானுங்கடா. ஏன் நம்ம ஜெயிச்சிட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? போடு, உள்ளே வர்றதுக்குள்ள அவனா என்ன ஆயிட்டான். ஒன்றும் கரெக்டாக 20 நிமிஷம் இருக்கு. இதான் நம்ம அல்ல மீன் சொல்லோட ஐடி. அல்ல மீன் ஐடி தெரியாதானோ சாருன்னு வந்துருச்சு ஐடி. அளவேனோட ஐடி தானே. இந்த ரவுண்டில் ஜெயிச்சவங்க அடுத்த ரவுண்டுக்கு ஏன் ஐடி உங்களுக்கு பார்க்கணுன்னா எவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. 26 பேர் செத்துருக்காங்க. மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நான் அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு, அதை பார்க்காம விட்டேன். அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்த ரவுண்டு என்ன ரவுண்டாக இருக்குன்னு தெரியலையே. உங்கள் அடுத்து இதுக்கு இப்படி தான் போகணுன்னு வழி காமிக்கிறாங்க. அது எங்களுக்கே தெரியாதாடா. இருந்தாலும் இவங்க வழி காமிச்சு பக்கம் தான் நம்ம போகணுமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எனக்கு ரெட் லைட் கிரீன் லைட்டை பற்றி தான் தெரியும். இதை பற்றியெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. இருந்தாலும் ஒரு சில பார்த்துருக்கேன். அதே மாதிரி விளாட்லாம் தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டா நம்ம அல்ல மீன் அல்ல மீன் பல்ல மீன் இங்கே தான் நிற்கிறியா? ஃபஸ்ட்டு நிற்கிறான். செத்து நிற்கல சிரிக்கிறானா? என்ன ரவுண்ட் 2 தான் நினைக்கிறேன். 2 ரவுண்ட் 3 அந்த ஒரு போர்டில் போட்டுருந்துச்சுப்பா. இதுக்கு நமக்கு டீமுக்கு வேணும். இந்த டைம்குள்ளேயே முடிக்கணும். ஏன்னா எனக்கு ப்ரோ இது எப்படி ப்ரோ தெரியும்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ரெட் லைட் கிரீன் லைட் விளாண்டேன் இல்லையா, அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெட் லைட் கிரீன் லைட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் 5வது ஆளா? அப்போ நான் தான் கஷ்டமானது முடிக்கணுமா? கடைசி நிமிஷம் முடிச்சிருவேன். இப்போதைக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, என்ன கொடுக்குறானுன்னு தெரியல.
வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பதில் எழுதி அமுச்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி கேமு கவனிப்போம். பட்டு போச்சே. எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. ஒன்று ஐயோ ஆமாம் அந்த ஆளும் இந்த பாருங்க கோபமாக இருக்கலாம் அமுச்சு விட்டுருக்காரு. இங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அவருக்கு என்ன இந்த பொம்மை சுற்றி விளாட்றதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படின்னு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. கடைசி 1 மினிட்டு தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே எப்படியாச்சும் இதை முடிக்கணும். கொஞ்சம் காப்பிரைட் சொல்லு. போயிட்டுனே மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா? புரிஞ்சிச்சுங்க. இது அமுத்தாமல் நம்ம அப்படி இதை மட்டும் வச்சு இது பண்ணோம். இதுவே நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண என்ன பண்ணிக்கோங்க. அதுல் வெட்டி போயினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு முடிச்சாச்சுங்க. ஃபினிஷிங் ரவுண்ட் வந்துருச்சு. ஃபினிஷிங் ரவுண்டுக்கு பக்கத்தால் தான் இது வரைக்கும் நம்ம நின்றுருக்கோம். 5 பேர் ஆனாலும் நம்மளை ஃபினிஷிங் ரவுண்டு விட்டானுங்க. சரி, அவருக்கு ஏதாச்சும் ஒரு பதில் எழுதி அமுச்சுவோன்னு பார்த்தா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ. கையெல்லாம் கட்டி போட்டிருக்காரு. சூப்பரா சரி ப்ரோ. இல்லை வாய்ஸ் ரெக்கார்டா? வாய்ஸ் இது மட்டும்தான் இல்லை. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த ஒரு அப்டேட் கொடுப்பானுங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம அவர் அங்கே போகிறாங்க. இதான ஒரு ரூமுக்குள்ளே எத்தனை நம்பர் வருதோ அவ்வளோ பேர் தான் இருக்கணும். அந்த ஒரு இது எத்தனை பேருக்கு எத்தனை நம்பர் வர போகுதுன்னு தெரியல. மேலேயே பார்த்துட்ருங்க. நானும் மேலே தான் பார்த்துட்ருக்கேன். அப்போ டோரை சாத்துடா. டோர் ஏர் நான் இங்கேருந்து வெளியே போயிடுறேன்டா. கதவு சாத்துடா. டே ஃபஸ்ட்டு இந்த கதவு சாத்து. லாக் போட்டாச்சு. ஆன் பண்ணி வரேனே. லாக் போட்டாச்சு. இந்த டைம் முடிகிற வரைக்கும் நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டு யார் ரவுண்டு? அடுத்த ரவுண்டு கொஞ்சம் நல்ல ரவுண்டு மாதிரி தெரியுது. எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு ரூமுக்குள்ளே 2 பேர் போடு. நானும் அழுவும் இங்கே உட்காந்துக்கிறோம். அலமின் யூடியூப் சேனல் தான் நம்ம கூட விளாண்டு வந்துருக்காரு. சரி ஓகே. இருறா, இந்த கேம் விட்டு வெளியே போகிறதான் கேட்குறேன். சரி, என்ன அமுச்சுட்ருக்கோம்? டன் அப்படிங்க அமுச்சுட்ருக்காரு. சரி, இதான் நமக்கு லாஸ்ட் ரவுண்டு. இங்கே மொத்தம் 3 ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ரவுண்டில் நம்ம இதாகவும் விளாடணும், தோக்கம் விளாடணும்.
எத்தனை பேர் கொடுக்குறானுங்களோ தெரியல. ஒருத்தர் அங்கே கொடுத்துருக்கானுங்க. சரி அந்த ஒருத்தருக்குள்ளேயே விளாட்லாம். சரி ஓகே முடிஞ்சு. வி ஷேப்னு வந்துருச்சு. வி ஷேப் அப்படின்னு வந்துருச்சு. ஷேப்னா பத்திரமா இருக்குன்னு அர்த்தம். அது எங்களுக்கு தெரியாதா? நீ வாயம் அடுத்த ரவுண்டுக்கு முன்னாடி அது காசு கேட்குது. எத்தனை பேர்? இப்போ 12 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸ் இங்கே காமிக்குது. சரிங்களே மேலே ஏறி போக்க கண்ணதும் இதான்ப்பா இருக்குது. மேலே ஒரு பிளட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ரோப்ளஸ் என்னென்னலாம் பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க. ரோப்ளஸ் இது என்ன கேம்னே புரியலையே. அவனுக்கு தான் சொல்லுவாங்க இது அந்த இந்த பிளேயர்ஸில் இது சொல்கிறது எதுவுமே புரியல. அப்புறம் தான் தேடி கழுவிட்டேன். இது அந்த கோழி குண்டு கேம்லாம் விளாடுவோம்ல அது. நான் கோழி குண்டு கேம்ல கிட்டத்தட்ட சாம்பியன். இந்த கல்லை இவர்கிட்ட தாட்டி விடுவோம். முடிஞ்சா முடியுது. இதில் நீங்கள் இதாக கூட விளாண்டுக்கலாம். அப்போனா ஒன்றாவது பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அவரோட பாதி குண்டை நம்ம வெளியே தள்ளிட்டோம். இது நமக்கு மிகப்பெரிய பெருமை. சரி ஓகே. பாதி குண்டு வெளியே தள்ளி வச்சோங்க. ஆனால் அவரோட 2-3 குண்டு தான் இருக்குது. டைம் எவ்வளோ இதுக்கு டைம் தான் இருக்குதா? நான் அதை பார்க்கவே இல்லை மக்கள். இங்கேயே பார்வத்தில் கொஞ்சம் முழுங்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. இவரோட சேப்பு கலர் மேலேயே என்ன அடிக்கிறேன். எலிமினேட்டு அடுத்த ரவுண்ட் என்னவென்றால் என்ன இவர் செத்து போய் கிடக்குறாரு. 5 பேர் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கதை வழியா வாங்க கேம்குள்ள சீக்கிரமா. திட்டுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அவர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கடைசியில் நானும் எடுத்து